போன வீடியோல இங்கிலீஷ்காரங்க சில திங்ஸுக்கு புது நேம் வைக்காம ஆல்ரெடி இருந்த பேரையே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோமா? அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற நம்ம சில வேர்ட்ஸை அவங்க அப்படியே இங்கிலீஷ்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி சில வேர்ட்ஸை இந்த வீடியோல பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் கொடோன். தமிழ்ல நம்ம இதை கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே மலேசியா, சிங்கப்பூர் இந்த சைட்ல தமிழ் பேசுறவங்க குடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடங்கு தான் பேச்சுவாக்குல இங்கிலீஷ்காரங்க கொடோனா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த கொடோனுங்கிற இங்கிலீஷ் வேர்டு இங்கிலீஷ் கண்ட்ரில யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அங்க வேர் ஹவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியால மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வேர்ட் மேங்கோ. தமிழ்ல மாங்கா, மாம்பழம் சொல்லலாம். ஸோ இந்த வேர்டு தான் இங்கிலீஷ்காரங்க மேங்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் நம்ம பண்ற உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே சேம் நேம் தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை, அது எல்லாமே அங்கேயுமே இட்லி அண்ட் தோசான் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் மிளகு தண்ணி. கேட்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல, இது அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு சூப். ஆனா நம்ம பண்ற ரசம் தான் அந்த மிளகு தண்ணி. மிளகு தண்ணி தான் மிளகு தண்ணி ஆயிடுச்சு. கடைசியா கட்டமரம். கலைஞர் டிவில நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டு மரம். அந்த கட்டு மரம் தான் இவங்க வாயில வந்த மாதிரி கட்டமரான்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இதை வச்சு நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல பல வேர்ட்ஸ் உடைய ரூட்டை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் கூட கனெக்ட் ஆகி தான் அந்த வேர்டு உருவாயிருக்கும். ஆனா நம்ம தமிழ்ல அப்படி இல்லை. எல்லாமே நம்ம உருவாக்குன ஓன் வேர்ட்ஸா தான் இருக்கும். ஸோ இதுல ஒரு பெருமையும் கூட இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.